ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு இந்த தேதியில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. கிட்டத்தட்ட 22 தவணைக்கான அமௌண்ட்டை சம்மந்தப்பட்ட பயனுடைய வங்கி கணக்குக்கு எவ்ரி மந்த்து 15ஆம் தேதி 1000 ரூபாய் செலுத்திடுறாங்க. அந்த வகையில் நிறைய பேர் இப்போ எதிர்பார்த்தது, ஸோ இந்த மகளிர் உரிமை தொகைக்கு புதுசாக எப்போது அப்ளை பண்ணலாம், எப்போது அப்ளிகேஷன்ஸ் வரும், அதுக்கான அப்டேட் பற்றி கேட்டே இருக்கீங்க. இருந்தாலும் தமிழக அரசு சார்பில் சட்டப்பேரவையில் பார்த்தா முகாம் ஏற்படுத்தும், அந்த முகாமில் அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி இந்த மகளிர் உரிமை தொகைக்கு எப்போது அப்ளை பண்ணலாம் அதுக்கான தேதியை வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது ஜூன் 15 முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாரி இன்றைக்கி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் வரும் ஜூன் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு முகாம் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஸோ புதுசாக முகாம் ஏற்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி மக்களுடன் முதல்வர், அதாவது மக்களுடன் முதல்வர் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு முகாம் ஏற்படுத்துகிறாங்க புதுசாக. இந்த முகாமில் நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா 45 நாட்களுக்குள்ளே முடிவெடுத்து உங்களுக்கான அமௌண்ட்டு தரப்படும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ தேதி நோட் பண்ணிக்கோங்க, அஃபிஷியலாக வந்துருச்சு. ஜூலை 15ஆம் தேதி முதல் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கு ஒருத்தன் அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஜூலை 15 முதல் உங்களுடன் ஸ்டாலினில் மொத்தமாக 10,000 முகாம் ஏற்படுத்துகிறாங்க. மக்களான உங்களின் குறைகளை தீர்க்க உங்கள் பகுதியிலேயே ஜூலை 15 தொடங்கி தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும். நகர பகுதிகளில் மொத்தமாக 3768 முகாம்கள், கிராம பகுதியில் 6232 முகாம்கள் என மொத்தம் 10,000 முகாம் ஏற்படுத்துகிறாங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் எல்லாவற்றிலும் மருத்துவ முகாம்களும் கட்டாயம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகாம் கூடவே மருத்துவ முகாமை ஏற்படுத்துகிறாங்க. நகர பகுதிகளில் 13 அரசு துறைகளின் 43 சேவைகள் திட்டங்கள் உங்களை தேடி வரும். ஸோ நகர பகுதிகளில் 43 சர்வீசஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே கிராம பகுதிகளில் 14 அரசு துறைகளில் 46 சேவைகளை நீங்கள் பெறலாம் அப்படின்ற மாரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத, அப்ளை பண்ண பாருங்கள். உங்களுக்கான அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 முகாம் ஏற்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி அதாவது தன்னார்வலர்கள் வீடுகளுக்கு விண்ணப்பிக்க தேவையான உதவிகளை வழங்குவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக பார்த்தா நிறையா வாலண்டியர்ஸ் போடுறாங்க. அந்த வாலண்டியர்ஸ் உங்கள் வீட்டுக்கே ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் என்ன அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா, என்னமான டாக்குமெண்ட் தேவைப்படும், அதெல்லாம் முன்கூட்டியே சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த முகாமில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மகளிர் உரிமை தொகை நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, அஃபிஷியல் தேதியை கொண்டு வந்துட்டாங்க. ஜூலை 15 முதல் விண்ணப்பிக்கலாம். அதை தவிர்த்து பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, நிலங்கள் தொடர்பான சேவைகள், ஸோ வருமானம் இருப்பிடம் அந்த மாதிரி போன்ற சேவைகள், இந்த மாதிரி பல வகையான துறை சார்ந்த சேவைகளுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது கூடவே மகளிர் உரிமை தொகைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அஃபிஷியலாக இன்றைக்கி தெரிவிச்சிட்டாங்க. ஸோ இது நீங்கள் ஜூலை 15ஆம் தேதி அப்ளை பண்ணலாம், ரெடியாக இருந்துக்கோங்க. உங்கள் ஊரில் முகாம் நடக்கும். ஸோ இப்போ பார்த்தா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. அவரு பேசின வீடியோ கிளிப்பை நான் இந்த வீடியோக்கு என்ன அட்டாச் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். மக்களான உங்களுடைய குறைகளை தீர்க்க உங்கள் பகுதியிலேயே ஜூலை 15 தொடங்கி தமிழ்நாடு முழுக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும். இதுல இன்னொரு முக்கிய அம்சம் என்னன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் இந்த முகாம்களை உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் நிச்சயமாக தரலாம். இப்படி தரக்கூடிய விண்ணப்பங்கள் மேல 45 நாட்களுக்குள்ள முடிவெடுத்து ஜூலை 2ஆம் வாரம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை இந்த முகாம்கள் நடக்கும்.